வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். வாட்ஸ்அப்பில் நான் படித்த ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க. இது ஒரு உண்மை சம்பவம். ஒரு நபர் பஸ் ஸ்டாண்டில் தன்னுடைய பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ ஒரு 10 வயது சிறுமி தன்னுடைய சகோதரனை தோளில் சுமந்துட்டு கையில் பென், பென்சில் இதெல்லாம் வித்துட்டு வராப்புல. அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து கேட்குறாப்புல, சார் 10 ரூபாய்க்கு 4 பென் தரேன், வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. அந்த நபர் சொல்கிறாரு, இல்லைம்மா பென் என்கிட்ட இருக்கு, வேணாம் அப்படின்ட்டு. அடுத்து அந்த சிறுமி அந்த நபர்கிட்ட கேட்குறாப்புல, சார் ரொம்ப பசிக்குது, இந்த பெண்ணை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கிடைக்கிற பணத்தில் நானும் என் தம்பியும் சாப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறாப்புல. அதற்கு அந்த நபர் சிறுமி கிட்ட சொல்றாரு, உனக்கு பசிக்குதானமா செய்யுது அப்படின்ட்டு அவருடைய பேக்லேருந்து 2 பிஸ்கட் பேக்கெட்ஸ் எடுத்து அந்த சிறுமி கையில் கொடுக்குறாருங்க. அந்த சிறுமி ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை வாங்கிட்டு இன்னொரு பிஸ்கட் பேக்கெட்டை அந்த நபர்கிட்டயே திரும்ப கொடுக்குறாப்புல. அந்த நபருக்கு ஒன்றும் புரியல. அவர் உடனே அந்த சிறுமி கிட்ட சொல்றாரு, நீயும் சகோதரனும் இருக்கீங்களம்மா, 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இன்னொரு பிஸ்கட் பேக்கெட்டை கொடுக்க முயற்சி பண்றாரு. அந்த சிறுமி வேணான்றாப்புல. அதற்கப்புறம் அந்த சிறுமி சொன்ன விஷயம் என்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்க. அந்த சிறுமி சொல்லியிருக்காப்புல, 2 பிஸ்கட் பேக்கெட்டையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பசி வந்து நீங்க என்ன சார் பண்ணுவீங்க, நீங்க சாப்பிடணும்ல, அதனால இன்னொரு பிஸ்கட் பேக்கெட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த சிறுமி சொல்லியிருக்காப்புலங்க. இதை கேட்டவுடன் அந்த நபருக்கு என்ன பேசணுன்னே புரியலங்க. மனித நேயத்தினுடைய ஒட்டுமொத்த வடிவமா அந்த சிறுமியை பார்த்திருக்காப்புல. லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிற எத்தனையோ மக்கள் சுயநலமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் தெருக்கோடியில அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த சிறுமி தனக்கு உதவி செய்த நபருடைய பசியை பத்தி சிந்திச்சது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இந்த மாதிரி நபர்களுடைய இருதயத்துல தான் இறைவன் வாசம் பண்றாருங்க. தனக்கு உதவி செய்தவர்கிட்ட அந்த சிறுமி வெளிப்படுத்தின உணர்வு தாங்க இறை உணர்வு. அந்த இறை உணர்வு நம்மகிட்ட இருக்கதாங்க செய்யுது. ஆனா உலகத்தினுடைய ரேட் ரேஸ்ல நாமும் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோங்க. அதாவது உலக மாயில நம்ம மூழ்கி இருக்கிறதுனால தான் அந்த இறை உணர்வை நம்ம உணராம வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. ஒரு சிறுவன் தினசரி வீடு வீடா போய் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வித்து அதுல கிடைக்கிற வருமானத்துல தான் தினமும் சாப்பிடுவாங்க. அந்த பணத்துல தான் அவன் ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டுவான். சிறுவனுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வங்க. ஆனா இவனுடைய குடும்பம் ஏழ்மையில இருந்தனால இந்த மாதிரி பார்ட் டைமா வேலை பார்த்து ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவனுடைய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எதுவுமே விற்கவே இல்லைங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு, காலையிலேருந்து அவன் சாப்பிடவே இல்லைங்க. தலை சுத்தல் வந்துருச்சுங்க. பசியினுடைய உச்சத்துல இருந்திருக்கான். அப்பதான் ஒரு டீ கடைக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணியாவது வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கடையில் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்கான், அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு. அந்த அம்மா அந்த சிறுவனை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க பசியில் இருக்கான் அப்படின்ட்டு. உடனே சூடா பாலாத்தி அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா கொடுத்த டம்ளர்ல பாலை பார்த்த உடனே அந்த சிறுவனுக்கு என்ன பேசுனே தெரிலங்க. ஏன்னா அவன் பாக்கெட்ல 5 பைசா கிடையாது. உடனே அந்த அம்மா கிட்ட கேட்கிறான், அம்மா அந்த ஒரு டம்ளர் பால் எவ்வளோ அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஆத்மார்த்தமா அந்த சிறுவனை பார்த்து சொல்றாங்க, அன்பையும் கருணையும் வெளிப்படுத்துவதற்கு காசு தேவையில்லைப்பா, நீ பசியில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது, இந்த டம்ளர் பாலை குடி அப்படின்றாங்க. அந்த சிறுவன் கண்களில் கண்ணீரோட அந்த ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு சந்தோஷமா அங்கிருந்து போயிருக்காங்க. பல வருடங்கள் கடந்து போகுதுங்க. அந்த டீ கடையில் இருந்த அம்மாவுக்கு வயதாகுது. உடல் உபாதை ஏற்பட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க. அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. அதற்கு 10 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்றாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பேசுன்னே தெரிலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது. அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க, இவ்வளவு பணம் என்னால் கட்ட முடியாது அப்படின்ட்டு. உடனே அங்க இருந்த ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் சொல்றாங்க, எங்க சீஃப் டாக்டர் இப்ப வருவாரு, அவர்கிட்ட நீங்க வேணா கேட்டு பாருங்க, அவர் ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்றாங்க. கொஞ்ச நேரத்துல சீஃப் டாக்டர் அந்த அம்மா வந்து பாக்குறாரு. அந்த அம்மா டாக்டர் கிட்ட ரிக்வெஸ்டா கேட்கறாங்க, சார் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் என்னுடைய ஆப்ரேஷனுக்காக 10 லட்ச ரூபா ஆகுன்னு இருக்காங்க, என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது அப்படிங்கிறாங்க. டாக்டர் அந்த அம்மாவுடைய கண்களை பார்த்து ஆத்மார்த்தமா சொல்றாரு, அன்பையும் கருணையை வெளிப்படுத்துவதற்கு காசு முக்கியம் இல்லை, உங்க ஆப்ரேஷனை நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவனுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தப்ப அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. டாக்டருடைய கண்களை பார்க்குறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அந்த சிறுவன் தான் டாக்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்களில் கண்ணீரோட அந்த டாக்டருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி அந்த அம்மா செய்த சிறு உதவி, அதாவது சுயநலமற்ற அன்பு, இன்னைக்கு பல வருடங்கள் கழித்து அவங்களுடைய உயிரை காப்பாத்திருக்குங்க. என்கிட்ட கடவுள் எங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்ற பதில், சக மனிதர்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பின்றி நம்ம வெளிப்படுத்துற அன்பு தான் கடவுளுங்க. கடவுள் நான் சொல்லும்போது சோர்ஸ் எனர்ஜிங்க. எந்த சோர்ஸ்ல இருந்து நம்ம வந்தோமோ அதை தான் நான் கடவுள்னு சொல்றேங்க. அந்த சோர்ஸே அன்பு தாங்க. நம்ம மனம் உருவாக்குன ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வேற வேற அப்படின்ற பிரிவினையை கொண்டு வருங்க. பொறாமை, கர்வம், சுயநலம், கோபம், பயம், இந்த மாதிரி உணர்வுகளை அதிகமாக நம்மளை வெளிப்படுத்த வச்சு தாழ்ந்த நிலையில நம்மளை வாழ வைக்குங்க. நம்ம மனதுக்கும் உடலுக்கும் சந்தோஷம் தர மாதிரி பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா அது தற்காலிகமான சந்தோஷத்தை தான் கொடுக்குங்க, நிரந்தரமான மகிழ்ச்சி நமக்கு கொடுக்காது. உதாரணத்துக்கு
ஒரு வாட்சு, பைக்கு, காரு, வீடு, சொத்துக்கள் இதெல்லாம் நிலையான சந்தோஷத்தை நமக்கு கொடுக்காதுங்க. ஆனால் சக மனிதர்களுடைய முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் உங்களுடைய ஆழ் மனதில் இருக்குங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, அதாவது சக மனிதர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆழ்மன பதிவுகளில் மாற்றங்கள் ஏற்படுவதா ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தோஷம் தான் நிலையான சந்தோஷங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சக மனிதர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக வழி நடத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. வாக்கிங் டுவர்ட்ஸ் அவர் கிரேவ்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கியூவில் நம்ம எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படி நடந்து போகும்போது அன்புங்கிற விதையை நம்ம எல்லாரும் விதைச்சிட்டு போவோங்க. ஏன்னா நம்ம பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த விதை மரமாக வளர்ந்து அவங்களுக்கு நிழல் கொடுக்குங்க. நம் வாழ்க்கையை மாற்றும் 3 எழுத்து மந்திரம் அன்பு. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.